Hi friends, welcome to Harry's Home Style. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டோட்டலி ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட். மனுஷனுக்கு ஒரு கஷ்டம் வந்தால் தான் அதுலேருந்து ஏதாவது ஒரு நல்லது கற்றுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த கொரோனா லாக்டவுனில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கான்செப்ட்னு ஒன்று வந்தது. அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் கான்செப்ட் வந்ததால தான் எஸ்பெஷலி ஜென்ஸ் எல்லாம் வீட்டில் இருக்கிற இல்லத்தரசிகள் ஹோம் மேக்கர்ஸ் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, எவ்வளோ டாஸ்க் பேரலாக பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம உணர்ந்திருப்போம். குழந்தை அழுதுகிட்டு இருக்கோம், திடீர்னு சமைப்பாங்க, அப்புறம் திடீர்னு இங்கே ஓடுவாங்க அங்கே ஓடுவாங்க அப்படின்றது எவ்வளோ என்ன சொல்கிறது, நம்ம ஆஃபீஸில் என்ன தான் பேரல் டாஸ்க் பண்ணாலும் அது வேறு இது வேறு. இது ஒரு மாதிரி அக்கறையோட லவ், கேர், எஃபெக்ஷன், பாசம் எல்லாம் கொட்டி இந்த அத்தனை பேரல் டாஸ்க்கும் பண்ணணும். அதை வந்து இந்த ஒர்க் ஃப்ரம் கொரோனா லாக்டவுன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கான்செப்ட் தான் நமக்கு உணர்த்திருக்கோம் அப்படின்றத நான் நம்புகிறேன். நீங்களும் உணர்ந்திருப்பீங்க. ஓகே, அதனால் உலகத்தில் இருக்கிற எல்லா இல்லத்தரசிக்கும் இந்த வீடியோவை நான் டெடிகேட் பண்ணுறேன். அவங்களுக்கு என்னோட மனமார்ந்த பாராட்டுக்கள். ஓகே, அந்த பாராட்டுக்களை சொல்லிட்டு நோ ஃபர்தர் டிலே, லெட்ஸ் கெட் இன்டு தி vlog. Avvai Shanmughi. Avvai Shanmughi. வெல 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 மேல மேல வெல வெல அம்பளைக்கும் வேலை பொம்பளைக்கும் வேலை பொம்பளையா போன அம்பளைக்கும் வேலை கலமல கலமல வேல வேல வேலை எத்தனையோ வேலை எப்பவுமே வேலை அத்தனைக்கும் உண்டு வெற்றி எனும் மாலை ஷண்முகா உனது படைப்பில் உயர்ந்து விளங்கும் பிணையா Shanmughi. வேல 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 மேல மேல வேல வேல அம்பளைக்கும் வேலை பொம்பளைக்கும் வேலை பொம்பளையா போன அம்பளைக்கும் வேலை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் காலையில் எழுந்திரிச்ச உடனே என்னோடய ஆஃபீஸ் ஒர்க் கொஞ்சம் பார்ப்பேன். அதாவது பெண்டிங் ஒர்க் ஏதாவது இருக்கான்னு கிளியர் பண்ணுவேன். இல்லை மெயில்ஸ் ஏதாவது இருக்கா, மெயில்ஸ் இன்றைக்கி என்ன ஆக்ஷன் ஐட்டம்ஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்ப்பேன். ஸோ அதை தான் இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறேன். நான் அதை பார்த்து முடிச்சிட்டேன்னா அதுக்கேற்ற மாதிரி அன்றைக்கி டேவை நான் ஆர்கனைஸ் பண்ணிப்பேன். அதாவது எவ்வளோ பர்சனல் ஒர்க் பண்ணலாம், எவ்வளோ டைம் அலாட் பண்ணணும் ஆஃபீஸ் ஒர்க்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் டைம் அலாட் பண்ணிப்பேன். அதுக்காக தான் ஃபர்ஸ்ட்டு லேப்டாப்பில் மெயில்ஸ் செக் பண்ணுறது. வரங்களா, காலையிலேயே உங்கள் சமாச்சாரம் ஆரம்பமாயிடுச்சா? ஆனால் இன்னொன்று சொல்லுவாங்க, தூங்கி எந்திரிச்ச உடனே செக் பண்ணாதீங்க, கண்ணுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும். ஸோ பல்லு விளக்குங்க, ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். நான் அதெல்லாம் பண்ணிவிட்டு வந்து இப்போ மெயில்ஸ் செக் பண்ண உட்காந்துருக்கேன். என் ஆஃபீஸ் மெயில்ஸை பெண்டிங் ஒர்க்கில் கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டேங்க. இப்போ அதை கிளியர் பண்ணி முடிச்சுட்டு மொட்டை மாடிக்கு வந்துட்டேன். இந்த மொட்டை மாடி தோட்டம் போடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் மொட்டை மாடிக்கெலாம் வரமாட்டேன். காலையில் சாயந்தரம் கூட வரமாட்டேன். ஆனால் இப்போ தோட்டம் போட்ட உடனே காலையில் இதெல்லாம் வந்து ஒரு தடவை பார்த்துடணும். எங்கேயாவது காய் காய்ச்சிருக்கா, இல்லை இந்த செடிங்களோட பேசுறது, இல்லைன்னா பழம் ஏதாவது வச்சுருக்கா, போட்ட விதை என்னாச்சு. ஸோ உங்களுக்கு நான் என்ன குறை வச்சேன்? சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கொடுக்கலையா, தங்குறதுக்கு இடம் கொடுக்கலையா, நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் இடைஞ்சலா இருந்தேனா? அது மட்டும் இல்லை, இதெல்லாம் அப்படியே அந்த பச்சை பசேர்னு காலையில் கண்ணுக்கு பார்க்கும்போதே ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். ஸோ இதுதான் என்னோட நெக்ஸ்ட் ஜாப். அதே மாதிரி நான் குட்டி குட்டி மெயின்டெனன்ஸ் ஒர்க்கும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா. சாயந்தரம் தண்ணி ஊற்றுறதா இருந்தால் காலைல மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணுங்கள், காலையில் தண்ணி ஊற்றுறதா இருந்தால் சாயந்தரம் மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். அது மாதிரி இந்த குட்டி குட்டி மெயின்டெனன்ஸ் ஒர்க், வீட்ஸ் ஏதாவது எடுக்கிறது, இல்லை உரம் ஏதாவது வைக்கிறது, லிக்விட் ஃபர்டிலைசர் ஏதாவது போடுறது, அதெல்லாமும் நான் காலையில் பார்ப்பேன். அப்படியே இதை பார்க்குறது மட்டும் கிடையாது, இதுக்கு தேவையானது செய்வேன்.
தண்ணி எல்லாம் அடித்து முடிச்சிட்டேன், வீட்ஸ் எல்லாம் பிடுங்கிட்டேன். எது பிடிங்கிடுவீங்களா? தனியாக நான் மட்டும் ஒன்றும் பிடுங்க முடியாது சார். நாமெல்லாம் சேர்ந்தா நிச்சயம் ஏதாவது பிடுங்கலாம் சார். ஸோ இப்போ அந்த வேலைலாம் முடிஞ்சிச்சு. இப்போ என் குட்டி பையனோட அவனை என்கேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா என் ஒய்ஃப் ஆஃபீஸ் கிளம்புறா. அவளுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கான்செப்ட்லாம் கிடையாது. ஏன்னா ஃப்ரண்ட் லைனர். ஸோ கஸ்டமர்ஸ் ஹேண்டில் பண்ணணும்னு சொல்ல வரேன். ஸோ அதனால் வந்து நான் இப்போ குழந்தைய பார்த்துட்ருக்கேன். அது வரைக்கும் என்கேஜ் பண்ணி வச்சுட்ருக்கேன். அவன் போனதுக்கப்புறம் அவன் டாட்டா காமிச்சிட்டு அவன் நார்மல் ஆகிடுவான். அது வரைக்கும் கொஞ்சம் என்கேஜ் பண்ணி வைக்கணும். என்ன பார்க்குற? உனக்கு என்ன பிடிக்கும்? வீடியோக்கு முன்னாடியே ஆன்சர். பாகுபலி பார்த்தாதான் அவர் சாப்பிடுவார். இந்த குட்டி பாகுபலி. சரி, வேற இப்போ பாகுபலி போடணுங்க. ஓகேங்களா? அதனால் நான் வீடியோ கட் பண்ணிவிட்டு பாகுபலி போட்டுட்டு இவர் சாப்பிட வச்சுட்டு வரேன். பாகுபலி வர போகிறாரு. சோறு சாப்பிட்ட காலம் போய் பாகுபலி சோறு சாப்பிட்ற மாதிரி பாயிடுச்சேடா. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? கஜனா. ஓகேங்க, என் ஒய்ஃப் ஆஃபீஸ் போயிட்டா. ஊருக்கு போயிடுச்சா? சின்ன குட்டி டாட்டா காமிச்சிட்டதால நார்மல் ஆகிட்டான். பெரிய குட்டிஸ் எல்லாத்தையும் இறச்சி வச்சுருக்காங்க, டாய்ஸ் எல்லாம். இப்போ அவங்களையே சமாளிச்சுக்கிட்டு ஆஃபீஸ் வரைக்கும் பேரலாக பார்த்துட்ருக்கேன். நீங்களும் பாருங்கள். நம்ம என்னதான் சைட்டு நம்ம லேப்டாப் வச்சுக்கிட்டு நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டு இவங்களை கவனிச்சாலும் அவங்க கரெக்டாக மேம் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறாங்களா, ஹோம்ஒர்க்லாம் கரெக்டாக சப்மிட் பண்ணியிருக்காங்களா, அசைன்மெண்ட் ஏதாவது கொடுக்குறாங்களா, இன்றைக்கி ஹோம்ஒர்க் ஏதாவது கொடுக்குறாங்களா, இதெல்லாம் நம்ம நோட் பண்ணணுங்க. நம்ம லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இதையும் நம்ம பார்க்கணும். ஸோ இது உண்மையாக வந்து ஒரு சேலஞ்சிங் டாஸ்க் தான். பட் பழக வந்துடும். அதுக்காக இதே இருக்கிறோம்லாம் நான் சொல்லலை. சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. சீக்கிரம் ஆஃபீஸ் போகணும், இவங்களும் சீக்கிரம் ஸ்கூலுக்கு போகணும். அதுக்கு முதல்ல கொரோனா வந்து நம்ம வெளியே வரணும். ஓகே ஃபைன். பட்டம் சொல்லிட்டேன்ல, மேம் குட் சொன்னாங்களா? சூப்பர். நான் சொன்னேன்ல, நவுன்ஸ் தான் இங்கிலீஷில் நவுன்ஸ், தமிழில் பெயர் சொல். ஓகேங்க, இப்போ நான் சாப்பிட போகிறேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்லன்னா சீக்கிரம் சாப்பிடுங்க, நேரத்துக்கு சாப்பிட்ருங்க. எவ்வளோ வேலையாக இருந்தாலும் அப்போ தான் இந்த அல்சர், இந்த ப்ராப்ளம்லாம் அவாய்ட் பண்ணலாம். டாக்டர் எம்பிபிஎஸ் சொல்கிறா. ஓகே ஃபைன், நான் சாப்பிட போகிறேன், நீங்களும் சாப்பிடுங்க. சாப்பிட்டுக்கிட்டே என் சேனல் பாருங்கள், பார்க்க மாட்டாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ சேலஞ்ச் ஒரு யூடியூப் வீடியோ எடுக்கிறதுல கூட எனக்கு மாமா எப்படி நைஸ் ஐஸ் வச்சுட்டான். ஓகேங்க, நான் கீழே போய் எப்படிடா சொல்றது, ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்கீங்க. ஓகேங்க, நான் கீழே போய் ஒர்க் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரேன்னு சொல்றதுக்குள்ள பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டேன். அதை வேற என் தங்கச்சி கரெக்ட் பண்ணிட்டு இருக்கா. உங்களுக்கு புரியுது இல்லை? ஆனால் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஓகே சார், நான் கீழே போய் பார்த்துட்டு வரேன். ஐயோ போடா, ஆல் தி பெஸ்ட். இல்லைங்க, படிக்கட் இங்கே தான் நாங்கள் லாஃப்ட் போட போகிறோம், மாடியோட என்ட்ரன்ஸில். ஸோ இப்படி நல்லா நீட்டாக போட்டுட்டோன்னா அங்கே வந்து பெரிய பொருளான கட்டில் அதெல்லாம் வச்சிடலாம். சாரி, பெரிய பொருளான கட்டில் அதெல்லாம் வச்சிடலாம். என் பெரிய பையனுக்கு ஒரு வேலை பார்த்தா சின்ன பையனுக்கு ஒரு வேலை பார்க்கணும் இல்லையா? அவனோட ஆன்லைன் கிளாஸில் உட்காந்தேன். இவர் எங்கள் அம்மா குளிப்பாட்டி விட்டாங்க. இப்போ இவருக்கு ட்ரெஸ் போட போகிறோம். ஆமாம் தானே? காமி ஆட்டு சமத்தா குளிச்சியா? சோப்பெல்லாம் எடுத்து கை மாட்ட. அப்புறமா நீ ஒன்று காமிக்கலாம். சோப்பெல்லாம் எடுத்து வாயில போட போனியாமே ஆயா சொன்னாங்க. ஆமாவா? ஆமாவா? இப்போ ட்ராயர் போட்டுடலாம். ட்ராயர் போட்டுடலாமா? சோப் எடுத்து வாயில போட போனியா? ஆமாவா இல்லையா சொல்லு. பாருங்க, ஆடியன்ஸ் கிட்ட நீ காலை காமிக்கிற.
பாலை காமிச்சா தப்பு இல்லை. நீ பிள்ளைய தூக்கினு வா, நான் சாம்பிராணியாவது போடுறேன். இந்த பரபரப்புக்கு நடுவில் நான் யூடியூப் வியூவர்ஸை சும்மா விட்டுற முடியுமா? பிள்ளைங்களை கவனிக்கிற மாதிரி, ஆஃபீஸுக்கு கவனிக்கிற மாதிரி யூடியூப் வியூவர்ஸையும் கவனிக்கிறோம் இல்லையா? பாசத்தை ரொம்ப காட்டி என்ன மூழ்கடிச்சிடாத. என்னோட ரூம் டூர் வீடியோ ஓகேங்களா, அது செப்பரேட்டாக வரும். பட் நான் இப்போ அது எடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு கொஞ்சம் டைம் அலாட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு ½ hour. ஓகேங்க, மணி 5 ஆகுது. நம்ம மேலே வந்துட்டோம். 5 மணி ஆனாலும் வெயில் அப்படியே தான் இருக்குது. செடிக்கு தண்ணி ஊற்றுற டைம் ஆகிடுச்சு. நம்ம போய் நம்ம வேலையை பார்க்கலாம். தோட்டத்தோட சொர்க்கவாசப்படியை திறக்கிறேன். ஹே, இப்போ தாங்க பார்க்குறேன், லில்லி காலையில் மொட்டை தான் இருந்தது, இப்போ அழகாக பூத்துருச்சு. காலையில் தான் எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு இருந்தேன், லில்லி வந்துச்சுன்னா அதை வந்து நம்ம தண்ணியில் போட்டு வச்சா 5-6 days அப்படியே இருக்கணும். சூப்பருங்க, ரொம்ப அழகாக இருக்குது பாருங்களேன். ஓகேங்க, நான் குளிச்சுட்டு வந்தாச்சு, நான் ரெடி. நான் லேப்டாப்பில் போய் உட்காரணும். பிகாஸ் என்னோடய ஒர்க்கிங் டே இன்னும் முடியல. அது 12-1 மணி கூட ஆகும். பால்கனியில் உள்ள செடிக்கு இன்னும் நான் தண்ணி ஊற்றலை. அதுக்கு போய் ஊற்றிட்டு நான் லேப்டாப்பில் உட்காறேன். நான் வேலை பார்த்துட்ருக்கேன். இவன் யாரோ குளிச்சுட்டு பட்டையெல்லாம் போட்டுட்டு சூப்பராக வந்திருக்காங்க இந்த நேரத்தில். அப்போ இது எதுக்குங்க? ராஜராஜ சோழன் வம்சம், வீர சைவன். என்னப்பா பண்ண போறீங்க? பட்டையெல்லாம் போட்டுட்டு குளிச்சுட்டு தூங்க போகிறோம். ஓகே, ஃப்ரெஷ்ஷாக போய் தூங்கணும். ஓகேவா? ஓகே, குட் நைட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நைட் 12 மணி ஆச்சு, மிட் நைட் ஆகிடுச்சு. என்னோடய ஒர்க்கிங் எண்ட் ஆஃப் த டே ஒரு வழியாக முடிஞ்சிடுச்சு. ஒர்க்லாம் முடிச்சாச்சு. குட்டீஸாக தூங்கிட்டாங்க. நானும் இப்போ தூங்க போகிறேன். குட் நைட். நீங்களும் போய் படுங்க. நாளைக்கு காலையில் கண்டிப்பாக ஒரு மெசேஜ் நான் சொல்லிட்டு தான் இந்த வீடியோ முடிப்பேன். என்ன மெசேஜ்ன்றது நாளைக்கு காலையில் சொல்கிறேன். பாடும் பாடி தொலையும். இதற்கு தானா ஆசைப்பட்டாய் பாலகுமாரி, இல்ல பாலகுமாரா. எனக்கு தெரியும் எல்லாரோட ஃபீலிங்கும், ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணணும்னு ஆசைப்பட்ட எல்லாரோட ஃபீலிங்கும் இப்படி தான் இருக்கும்னு. Why black? Sham black. எனக்கு கண்டிப்பாக தெரியும். நீங்கள் உள்ளுக்குள்ளெல்லாம் வச்சு மறைக்காதீங்க, நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா ஒய் பிளட் சேம் பிளட், அதே தாங்க. ஓகே, ஃபைன். எல்லா கெட்டதுலேயும் ஒரு நல்லது எடுத்துக்கணும் அப்படின்னு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் இல்லையா? இப்படி கெட்டதுலேயும் நல்லதுன்னு எதுக்கு இதை சொன்னேன்னா, கோவிட் கெட்டதில் இப்போ நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்தோம். அதில் என்ன நல்லது தெரியுமா? இப்போ தான் நமக்கு மல்டி டாஸ்கிங், ஐ மீன் ஆஃபீஸ்லலாம் மல்டி டாஸ்கிங் பண்ணியிருப்போம், பட் அது எல்லாமே ஆஃபீஸ் ஒர்க் கரெக்டாக. ஆனால் இங்கே வீட்டில்னு நம்ம மல்டி டாஸ்கிங் பண்ணும்போது, பேரலல் டாஸ்கிங் பண்ணும்போது அது டோட்டலி டிஃப்ரெண்ட். மல்டிபிள் மெம்பர்ஸை ஹேண்டில் பண்ணுறது வீட்டில் இருக்கிற லேடிஸ் அப்போ பண்ணிகிட்ருக்காங்க கரெக்டாக. ஏன்னா திடீர்னு கிச்சனில் இருப்பாங்க, கேஸ்காரன் வந்திருப்பான், நான் சொன்ன மாதிரி திடீர்னு ஒரு வேலையாக இருக்கும், குழந்தை கக்க போயிடும். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு தோஸ் லேடிஸ், எவ்ரி ஒன், ஸ்டார்டிங் ஃப்ரம் மை மாம் டில் மை ஒய்ஃப் அண்ட் சிஸ்டர் அண்ட் எல்லா லேடிஸ்க்கும் ஹேட்ஸ் ஆஃப். ஏழை பணக்காரன், ஜாதி மதம் பேதம், ஹை கிளாஸ் மிடில் கிளாஸ் லோ கிளாஸ், படிச்சவன் படிக்காதவன், காசு வச்சிருக்கிறவன் கடங்காரன், கார்பரேட்காரன் கரிகடக்காரன், அரசியல்வாதி சினிமாக்காரன், குடிசையில இருக்கிறவன் பங்களால இருக்கிறவன், நல்லவன் கெட்டவன் எல்லாரும் சமந்தான்னு ப்ரூவ் பண்ண இந்த மாதிரி ஒரு மழை வந்து நம்மள செருப்பால் அடிச்சாதான் நமக்கெல்லாம் புத்தி வரும்ல. ஓகே, ஹேட்ஸ் ஆஃப்லாம் சொல்லியாச்சு எல்லா லேடிஸ்க்கும். பட் இருந்தாலும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறதுன்றது, ஏன்னா ஒர்க்கையும் பார்த்துக்கிட்டு இப்போ நான் சொன்ன எல்லா பேரலல் டாஸ்க்கையும் பார்க்கணுன்றது உண்மையாகவே ரொம்ப கஷ்டம் தான், சேலஞ்ச் தான். ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பீப்புள் ஆல்சோ. ஓகேங்க, இந்த நோட்டை சொல்கிறதுக்காக தான் நான் அடுத்த நாள் வரைக்கும் வெயிட் பண்ணி சொன்னேன். பட் இந்த ஒர்க் நான் சொன்ன மாதிரி கெட்டதுலேயும் நல்லதுன்ற மாதிரி இந்த கோவிட் கிரைசிஸில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணவங்களுக்குலாம் இப்போ தெரியும் எவ்வளோ பேரலல் டாஸ்கிங் வீட்டில் இருக்கிற லேடிஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அதனால சாட்டர்டே சண்டே நீங்கள் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுங்க. அம்மாக்கு, ஒய்ஃப்க்கு, சிஸ்டருக்கு எல்லாருக்கும் முடிஞ்ச ஹெல்ப்பை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பண்ணுங்க. ஓ, தீயா வேலை செய்யணும் குமாரே.
ஓகேங்க, இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க, லைக் பண்ண சொல்லுங்க. பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, அப்பதான் என்னோட வீடியோ அப்பப்போ உங்களை வந்து சேரும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்ட் கிரியேட்டிவ் கான்செப்டோட சந்திக்கிறேன். Until then, it's bye from your beloved Hari.